நண்பர்களே வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்நெயில்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பற்றி அந்த கிரியேட்டர் வந்து ஒரு கிளிப் மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருப்பாரு. ஸோ வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே காட்டும் அது. ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் 2 ஆப் வச்சு தான் வந்து இந்த தம்ப்நெயில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூடியூப்பில் இருக்கவங்க பெரிய பெரிய ஆளுங்களை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ஃபோட்டோஷாப் இல்லை லைட்ரூம் மோஸ்ட்டாக வந்து இதான் யூஸ் பண்ணி அவங்களோட இதை வந்து தம்ப்நெயிலை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபோட்டோஷாப்பும் லைட்ரூமும் வந்து ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இந்த யூஸ் பண்ண தெரியாது. ஸோ நான் இன்னும் அதெல்லாம் வந்து கற்றுக்கல. ஸோ நான் வந்து அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 2 ஆப் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நான் என் தம்ப்நெயிலாம் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால தான் என் தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா மிச்ச பெரிய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அளவுக்கு பெரிய லெவலில் இருக்காது. சும்மா ஒரு டெம்ப்ளேட் பேஸ்டாக மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரொம்ப என்னால் கஸ்டமைஸ் பண்ண முடியாது என் தம்ப்நெயில்ஸை. ஸோ ஆனாலும் இந்த தம்ப்நெயிலை வந்து நீங்கள் வந்து ஒரு பிசி இல்லாமல் ஃபோன்லேயே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஃபோன்லேயே வந்து உங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, லேப் இல்லை பிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கை வந்து ஒரு நல்ல தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஓரளவுக்கு நல்ல தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம இந்த தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப், அப்புறம் வந்து இந்த யூடியூப் தம்ப்நெயில் மேக்கர் ஒரு தம்ப்நெயில் மேக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்பு. ஸோ இந்த 2 ஆப்பை யூஸ் பண்ணி தான் வந்து நான் பொதுவாக வந்து என்னோடய தம்ப்நெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நான் ஒரு தம்ப்நெயில் வந்து காட்டுறேன். இந்த தம்ப்நெயில் வந்து நான் எப்படி இதை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 ஆப்பு வச்சு தான் வந்து நான் மொத்தமாக இந்த தம்ப்நெயிலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த தம்ப்நெயிலை வந்து நம்ம வந்து எப்படி இந்த 2 ஆப்பை வச்சு நான் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிக்சார்ட் அப்புறம் இந்த தம்ப்நெயில் மேக்கர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில ஆட்ஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ அதை நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஆட்ஸு இல்லாமல் வந்து பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவும் வந்து வராது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவை தான் வந்து நான் வந்து மொத்தமாக வந்து மாற்றிருந்தேன். ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம வந்து இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஆட்ஸ் வரும்னு. ஸோ அந்த ஆட் வந்து இதுதான். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ தான் வந்து நான் வந்து எடுத்தது, நம்ம ஃபோன் கேமரா வழியாக எடுத்தது. இந்த ஃபோட்டோவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகாக வந்து நான் மட்டும் இருக்க மாதிரி வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கீழே என் சேர்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதை வந்து நம்ம இந்த டூல்ஸில் போயிட்டு க்ராப்பில் போயிட்டு நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து அந்த சேர்லாம் இல்லை, வேணுங்கிற போர்ஷன் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க, க்ராப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஏரியா மட்டும். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு என்னோடய பிக்சரை மட்டும் நான் தனியாக வெட்டி எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கட் அவுட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பர்சன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த பிக்சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம்லாம் வந்து யூஸ் பண்ணி, மெஷின் லேர்னிங் அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி மனுஷங்களை மட்டும் கரெக்டாக டிடெக்ட் பண்ணி அவங்கள மட்டும் கரெக்டாக கட் பண்ணி உங்களுக்கு வந்து இப்படி காட்டும். பட் சில டைம் வந்து இது ஒரு மிஷின் தான் இது வந்து டிசைட் பண்ணுறதுனால சில ஏரியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணிருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய விரலை வந்து இது வந்து கரெக்டாக டிடெக்ட் ஆகலை. இந்த ரெட் கலரில் இருக்க ஏரியாலாம் வந்து கரெக்டாக டிடெக்ட் ஆன ஏரியா. ஸோ இந்த விரல் வந்து டிடெக்ட் ஆகலை. அதை வந்து நம்மளே வந்து மேனுவலாக வந்து ரீடச்சும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ரீஸ்டோர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம கையை வந்து ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து வரைஞ்சி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கையும் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகிக்குச்சு. அண்ட் இந்த மாதிரி சில மைனர் டச்சஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இது அண்டூ மேலே இருக்க ஆரோஸ் வந்து அண்டூ பண்ணுறதுக்கு இதை 2 கையை வச்சு ஜூம் இன் பண்ணணும். ஒத்த கையை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரைஞ்சி விட்டுரும். ஸோ 2 கையை ஜூம் இன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த கட்டை விரலையும் வந்து நான் வந்து இது பண்ணுறேன். அண்டு என் டச்சப் வந்து ஓரளவுக்கு வந்து முடிச்சாச்சு. ஸோ இது நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுனால பெரிய லெவலில் எதுவும் டச்சப்லாம் வந்து பண்ணலை. அண்ட் நீங்கள் வந்து நுணுக்கமாக பார்த்து டச்சப்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உடம்பு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நம்ம மட்டும் தனியாக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம மட்டும் உங்களுக்கு தனியாக தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம பிக்சரை சுற்றி மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனும் வந்து இருக்குது. பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த பார்டரில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்னை சுற்றி வந்து எல்லோ கலர் பார்டர் லைன் வந்து வந்துடும். ஸோ இதோட இந்த பார்டரோட திக்னஸை வந்து நீங்கள் அந்த ஸ்லைடரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டேன். அடுத்தது வந்து ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இது ஓகே கொடுத்து முடிச்சாச்சு. அண்டு இதை நெக்ஸ்ட்டு போயிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ பிக்சார்ட்டில் வந்து நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இல்லை. ஸோ உங்கள் இமேஜ்லேருந்து எதை வேணாலும் இந்த பிக்சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்துக்கிறது யூடியூப் தம்ப்நெயில் மேக்கர். ஸோ இந்த ஆப்குள்ளே வந்து நான் போகிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து பிக்சார்ட்லேயே வந்து ஒரு தம்ப்நெயிலை முழுசாக க்ரியேட் பண்ணுறதுனால க்ரியேட் பண்ணலாம். பட் ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தம்ப்நெயில் மேக்கரில். ஸோ ஒரு யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயிலாக வைக்கணும்னா அதுக்கு வந்து இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் வந்து அந்த ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ரேஷியோஸ் வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபேஸ்புக்கும் க்ரியேட் பண்ணலாம், இன்ஸ்டாக்கும் க்ரியேட் பண்ணலாம், யூடியூப் க்ரியேட் பண்ணலாம், ட்விட்டர் க்ரியேட் பண்ணலாம், லிங்க்டின். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பிளாட்ஃபார்மில் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ யூடியூப் செக்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தம்ப்நெயில் கிளிக் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஆஃப்லைனில் இருக்கனால அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை விட்டுருங்க. மேலே கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா உங்களுக்கு ஒயிட் வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே கொடுத்துருங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்கிட்டு கேலரிக்குள்ளே போங்க. ஸோ கேலரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக்சார்ட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா அந்த ஃபோட்டோ. ஸோ இந்த பிக்சார்ட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ எங்கே வந்து உங்கள் பிக்சார்ட் பாத் இருக்கோ அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம பிக்சார்ட்டில் கட் பண்ணி எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், கேமிங் பிசி பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணுறேன். ஆட் கொடுத்துட்றேன். அண்டு இந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஃபாண்ட் கூட வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஏதோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நான் இப்போ வந்து சும்மா வந்து இதை சூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட்டோட கலரையும் வந்து மாற்றலாம். கலர் அண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பக்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்கும். பட் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து இருக்காது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் உங்களுக்கு அவுட்லைன் கொடுக்கணும், இந்த வார்த்தைக்கெலாம் அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம கொடுக்க முடியும். அவுட்லைன் ஆப்ஷனுக்கு போயிட்டு இப்போ வந்து இந்த அவுட்லைன் சைஸை வந்து நம்ம வேரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த வார்த்தைகளை சுற்றி வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி வந்து வரும். ஸோ இப்போ வந்து நல்லா நம்மளோட வார்த்தை வந்து போல்டாக வந்து தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன். at 50K INR. ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த தம்ப்நெயிலை வந்து மொத்தமாக நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா மேலே வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களோட தம்ப்நெயில் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து வியூ தம்ப்நெயில் போனீங்கன்னா உங்களோட தம்ப்நெயிலை வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். இந்த ரெண்டு ஆப்பை வச்சு தான் வந்து நான் மொத்த தம்ப்நெயிலையும் க்ரியேட் பண்ணேன். பொதுவாக வந்து ஃபோட்டோஷாப் இல்லை லைட்ரூம் இந்த ரெண்டு ஆப் வச்சு தான் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் நான் இது ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது தெரியாதனால இது ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு அட்ராக்டிவான தம்ப்நெயிலை வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ அவ்வளோதாங்க, க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, ரெண்டு ஆப்பு, பிக்சார்ட்டுங்கிற ஒரு ஆப்பு, அப்புறம் யூடியூப் தம்ப்நெயில் மேக்கர். ஸோ இந்த ரெண்டு ஆப் மட்டுமே போதும். இந்த ரெண்டு ஆப்போட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு நான் சொன்ன மாதிரியே தான், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு அழகான தம்ப்நெயில் உங்கள் வீடியோஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் ஒரு லேப் இல்லை பிசி வாங்குற வரைக்கும் நீங்கள் இதை வச்சே வந்து கூட உங்கள் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தினேஷ்.